இப்படிவா இருக்கு. ஸோ பியூட்டிஃபுல், அன்பிலீவபிள். டே இதில் ரெண்டு நான் பார்த்தேன். இந்த இருக்கு பாருங்க இவர் உடைஞ்சிடாத உடையாத. நீங்கள் ஏறி இப்போ விழுந்தாலும் பிறகு ஏறாங்க பாருங்க, ஏறாங்க ஏறாதங்க உறங்க. இல்லை அவர் சறுக்கி விழுந்தா இல்லை அவர் இப்போ சின்ன பிடிக்கின்றதெல்லாம் ரொம்ப நம்பிடுங்க. இன்னொன்று அதான் இப்போ ஏறாங்கோ அவனை பிடிச்ச மகன் பிள்ளையார் சர்வ் பண்ணுறது. வாவ், look at this surfing பிள்ளையார். வாழ்த்துக்கள் ஐயா, சிறப்பாக இருக்கேன்னு. அந்த மாதிரி நல்ல க்ரியேட்டிவ் ஐடியாஸ். இது என்ன ஃபயர் டிம்பர் இதில் வச்சுக்கிறீங்களா? என்ன ஃபயர் பிளேஸுக்கு தூக்கி கொண்டு வைக்கிற மாதிரி அதுவும் ஒரு ஆர்ட்டாக இருக்குது. இந்த இதை பார்க்கக்கூட அதுலேயும் ஒரு ஆர்ட் தன்மை இருக்குது. என்ன இந்த அடக்கி வச்சுக்கிறத பார்க்கல ஒரு க்ரியேட்டிவாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த இதில் கீறின படங்கள் கீழே சிறுராஜ்யம் மேலே சிங்கம் இருக்கு. இதில் கீழே சிறுராஜ்யம். இப்படி எத்தனை ஹட் இருக்கு? இப்படி எத்தனை ஹட்? ஒரு 15 ரூபா இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு மாதிரிடா. பெரிய டூர் ஊட்டி தந்துருக்கியா? டூர் ஊட்டி தந்துருக்கானா? இந்த கூரை நல்ல வடிவாக இருக்கு. என்ன இந்த கூரை? இது வசி ஓலை கூரை நல்ல இருக்கு. இது வசி மச்சான் இந்த 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 க்ரீக் இருக்குல்ல, திஸ் இஸ் மச்சான் டிஃப்ரெண்ட் லெவலடாப்பா. இது வந்து நேச்சுரலாக வந்து பாருங்க இவ்வளோ வடிவாக இந்த இந்த ஓலையில் வந்து கரையில் போட்டுக்கணும். இட்ஸ் எ கிரேட் திங். என்ன இந்த 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 ஓலையில் வந்து இப்படி இயற்கையாக வந்து அமைஞ்சதா இல்லை நீங்கள் ஒன்று அடைக்கிருக்குங்களா? போட்டு வச்சுருக்கேன். அதுவுமே நல்ல சூப்பராக இருக்கேன். அந்த லைட்டாக இந்த இரோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நேச்சுரலாக போட்டு இது இயற்கையோட இருக்கு. வா சூப்பர் மச்சான். இயற்கையை வச்சுட்டு கொண்ட கடந்து இந்த விளையாடலாம். முழு விளையாட்டு அன்பிலீவபிள். என்ன இது என்ன பர்பஸுக்காண்டி இந்த கிடங்கு வச்சிருக்கு? இந்த கிடங்கு பயிற்சி முகாம் மாதிரி செய்ததா? இல்லை இல்லை, இது குப்பையை போட்டு தாக்குறதுக்காண்டியா? ரைட்டு. இது என்னத்துக்கு வச்சிருக்கு? இது சுமார் பம்ப். அது இதையும் பாருங்க, இதுவும் ஒரு நேச்சுரலான ஒரு எந்த வித ஒரு கான்க்ரீட்டோ அல்லது ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஒன்றும் போடாமல் ஏல இது டிம்பர் பிரிட்ஜை போட்டு அன்பிலீவபிள். என்ன இதுலேருந்து தண்ணி பம்ப் பண்ணி நீ இருக்கல அது கீழே இருக்கிறதுல என்ன டிம்பர்ல இருந்தால் போகுது இல்லையே, இது கான்க்ரீட்ல இருந்தால் போகுது இல்லையே, எவ்வளோ டிம்பர் பூட்டிங்க, டிம்பர் பைலிங். இப்போ இதில் இருந்தால் இப்போ இங்கே உள்ள போட்டுற கார்டன் போட்டுறவங்க எல்லாம் இதுலேருந்து பம்ப் பண்ணி போகுது. I love this place, மச்சான். ஸோ இதில் மட்டும்தான் ஒரே ஒரு கான்க்ரீட் இருக்குது. அது 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 தவிர்க்க இல்லாது. இது கீழால் ஒரு சின்ன ஒரு பிரிட்ஜாக போட்டுக்கிறார். இஞ்சி பாருங்க, இந்த இடத்த பாருங்க, வாட் அ பியூட்டிஃபுல் மச்சான். இஞ்சி வர்ற இந்த பனை வட்டுகள் எல்லாம் சொல்லி வேலையில் என்ன அன்பிலீவபிள். என்ன இது இந்த நேச்சுரலாக இந்த நேச்சர் அப்படியே மச்சான். அது கண்ட வாட்டில் கலைச்சா ஜஸ்ட் லைக் தட். நேச்சருக்கு நீங்கள் படிப்பிக்க தேவையில்லை. லேர்ன் ஃப்ரம் த நேச்சர். நாங்கள் சொல்லிக் கொடுக்காமல் அதுகளே எங்களுக்கு சொல்லித்தருது. என்ன மாதிரி
அடுத்து இன்னும் ஒரு கட்டிஞ்சு பாருங்க. இதுன்ற கூரை வடிவ பாருங்க. என்ன பிரபா நான் இது இருக்கா சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டா இது அன்பிலீவபிள். சி இந்த ஓலையல் இந்த தென்னோலை இருக்குல்லோ, தென்னோலை பனோலை ஆக்கள் சொல்லிவினோம் இது இத்து போகுது இல்லைன்னு சொல்லிவினோம். ஆனால் கடவுளை அதை கிரியேட் பண்ணிக்கே இத்து போக கிரியேட் பண்ணா நீ ஹவுஸாக வச்சுருக்க வேண்டிய அதெல்லாம் ஹவுஸ் அந்த காலத்தில் இது இத்து போகணும்னா ஒரு வருஷம் இல்லை மேயணும். 4 வருஷத்துக்கு மேயக்கூடிய அளவுக்கு அதை ஸ்ட்ரென்த்தாக வச்சுருக்கேன். Look at this view. See this timber. இதுதான் இந்த டிம்பர் கோலத்தை போஸ்டர் பேரராவா அதை கொண்டு வந்து கீழே படி வாங்கி எந்த வித ஒரு கான்கிரீட்டும் போய்க்காமல் இதுதான் மச்சான் இந்த இயற்கையில் பிளண்ட் பண்ணி கிடக்குது. இங்கே இந்த வேலியை பாருங்க. முதிரை ஒன்றும் பண்ணல. என்ன சிம்பிளாக வடிவாக செய்து வச்சுக்கிறாங்களாண்டு. இது வந்து இருக்கிற இடம் இலங்கையில் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் உள்ள கோமாரி என்ற இடத்தை இருக்கிற இடம். இங்கே பாருங்க டிம்பர் ஸ்டாக்கேஸ். இங்கே பாருங்க இந்த இங்கே பாருங்க டிம்பர். இது இப்போ இவ்வளோ ரங்கா வந்து செய்தெடுத்து வர கடைசி இது கடைசியாக சரி. Wow, look at this. கடலை பாருங்க. இதை விட சொர்க்கம் எங்கேண்டா இதுதான் சொர்க்கம் ஐயா. இந்த சொர்க்கத்தை தெரியாமல் சனம் எங்கே சொர்க்கம் உண்டு தேடுறதுல என்ன இருக்குன்னு இதுதான் சொர்க்கம். இங்கே பாருங்க மணல், அங்கே கடல், இயற்கையில் ஒரு அழகான ஒரு வீடு. இதை விட வேறு என்ன வேணும்? அன்பிலீவபிள். அதுக்கு சூஸ் பண்ண கலர் கூட நல்லா இருக்குது. அந்த அஸ்பெஸ்டஸுக்கு மேலே அடிச்சுக்கிறது அஸ்பெஸ்டஸ் வந்து பிரச்சனை விஷயம் தானே. அதுக்காக தான் பெயிண்ட் பண்ணுறது. பெயிண்ட் பண்ணியிருக்கு. கலர் ஆஃப் த பெயிண்ட் இப்படி தானே. இஸ் வெரி ஸ்மார்ட். இல்லை இங்கே பாருங்க இதில் கூட ஒன்று ஒரு ரோப் கூட பாய்க்காமல் எல்லாம் கயிறால் கட்டி இல்லை நார்மல் இது ஒன்றும் ஆர்டிஃபிஷியல் இல்லை. என்ன சார் எவ்ரிதிங் இஸ் நேச்சுரல். இதுக்கு ஒரு குரோமியம் பிளேட்டு, அலுமினியம் இதை போட்டு இது திஸ் இஸ் மீ மச்சான். இட்ஸ் ரிஃப்ளெக்ட் மை ஐடியாஸ். அப்படியே இது சொல்லி வேலையில். தேங்க்யூ மச்சான். என்னது சூப்பர் சூப்பர். தனி மரம் எல்லாம் இந்த இயற்கையோட பிளண்ட் பண்ணக்கூடிய ஒரு கலரை சூஸ் பண்ணிக்கிறாரு. என்ன கடல் இந்த மாதிரி விசற்காடு இதெல்லாம் அடிக்காமல் செயற்கையாக இருந்தாலும் அதை ஆட்டி அதையும் நேச்சராக காட்டத்தான் அவர் விரும்புவார். கோமாரி இந்த இடத்தின் பேர் வந்து கோமாரி என்று. லைட் ஹவுஸ் என்ன பிரபா இந்த பேர் என்ன மேரஜன்? லைட் ஹவுஸ் பீச் ஹட். லைட் ஹவுஸ் பீச் ஹட்னு சொல்லி நான் இதில் அப்புறம் உங்களுக்கு போடுறேன் டீட்டெயில். அப்படி நீங்கள் தேவையண்டா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அட்ரஸ் எடுத்து தரேன். ஹி வில் லுக் ஆஃப்டர் யூ. பாருங்க இந்த தென்னையை கூட வளர்க்குறதுக்கு என்ன வடிவாக அணைச்சி கொடுத்துக்கிறாரு. அணைச்சி கொடுத்து அங்கேருந்து மினக்கட்டி இதை கொண்டு இதில் போட்டுருக்கு. ஏன் அங்கே விளையிறதுல இதை கொண்டு போடணும். ஆட்டு புழுக்கையை கொண்டு வந்து போட்டு வச்சுக்கிறாரு பாருங்க. இது நேச்சரா. Oh my God. Yes. இப்படியே நாட்கள் இருந்தா மச்சான் உலகம் அழியாது. இப்படி எல்லாரும் திங்க் பண்ண வலிக்கிட்டாங்கண்டா ஒரு பிரச்சனை இல்லை. கவனம் சிலுசிலண்டு ஓடுது பாருங்க. ஐ லவ் திஸ் ஒன் மச்சான். அங்கு மட்டும் என்ன செய்ய கொண்டு எரிக்கிறான். என்ன குப்பி கண்டு எரிப்பின் குப்பியார் கண்டு அது அழகுடா.
இது அழகு, இது குப்பையாகுது. இதை குப்பைன்னு சொன்னா என்னன்னு சொல்லுவான். குப்பை இல்லை, குப்பை இல்லை. அது வந்து அது குப்பை இல்லை ஐயா. இது இயற்கை முந்தி யாரும் அதை எரிச்சதா? இது ஃபர்டிலைசர். இயற்கையாக இத்து போய் அப்படியே ஒரு உரத்தை கொண்டு வந்து சேர்க்க போகுது. இது பாருங்க எப்படி சும்மானது ஒரு சாமானியம். இதே மாதிரி தான் பிரபா, நான் எங்கட வீட்டே ஆஸ்திரேலியாவில் இப்படி பழைய கட்டையெல்லாம் அடிக்கடிக்கு வச்சுக்கிறேன். எனக்கு இதை பார்க்க என்ற இது அப்படியே இங்கே கிடக்கு பார்க்க உண்மையாக ஐ ரியலி அப்ரிஷியேட் ஹிஸ் ஓல்டு இனிஷியேட்டிவ் ஐடியாஸ். எவ்வளோ பாருங்க என்ன சிரமச்சு வச்சுக்கிறாரு. எத்தனை பேர் பிரபா இதுக்குள்ள வேலை செய்யணும்? அவரேஜா 12 பேர்கிட்ட இருக்கணும். இது ஆட்டாக்கி வச்சிருக்காங்க. இது மிளகுதியா? அதுதான் நான் அப்போது சொன்னேன். அப்போ அதுதான் நான் சொன்னேன், இந்த மரத்தை கூட ஒரு ஆட்டா வச்சுக்கிறாரு. அதில் அந்த டிம்பரை எரிக்கிறது கொண்டு வந்து குவிச்சு வச்சுக்கிறாரு. அதே பார்க்க ஒரு ஸ்கல்ப்சர் மாதிரி அந்த இருக்கு அது மச்சான், ஒரு ஸ்கல்ப்சர் மாதிரி இருக்குது மச்சான். இந்த இருக்கு அதில் போட்டு வச்சுக்கிறாரு, ஃபயர்வுட் போட்டுக்கிறாருல்ல, அந்த ஃபயர்வுட்டை பார்க்க ஒரு ஸ்கல்ப்சர் மாதிரி இருக்கு. என்ன இல்லை, அது போடைக்கே அப்படி தான் நாங்கள் ஓடுவோம். ஏன்னா அந்த மண்டைகள் இருக்கிறது ஆட்தான். அது இல்லை, மண்டைகள் ஆட்தான் இருக்கோடியா. எதை செய்தாலும் அது ஒரு இதாக தான் இருக்கும். என்னத்தை ஒரு உண்மை எனக்கு இதுதான் இந்த டீமில் உள்ள பிடிச்ச விஷயமே இதுதான். சரிதான். இந்த ஊமைக்கொட்டையை பார்த்தா இது பாருங்க, பழைய ஒரு வண்டியில் கொண்டு வந்து இதை கொண்டா ஆக்களை என்ன செய்வாங்க, கொண்டே குப்பை கறிவாங்க. இதில் உள்ள அழகு எங்கே கிடைக்க போகுது? பழைய வண்டி அச்சாணி. இந்த அச்சாணி கூட இப்போ செய்யலுமா? யோசிச்சு பாருங்க, இந்த அச்சாணி இஞ்சி இதுன்ற வேல்யூ என்ன கிடக்கு? இது வாங்க இஞ்சி இதை எரிக்காமல் அப்படியே இந்த ஊமை கொட்டை பட்டின சாப்பிட்ட இளநியல் எவ்வளோ வடிவாக இருக்கு. இஞ்சி இது வடிவாக இருக்குன்னு சொன்னாலே சில பேருக்கு பிடிக்காது. அதுதான் இந்த பிரச்சனை. காவோலியோட பியூட்டியை ரசிக்கலாட்டி யூ கேன் சொல்லி வேலை பியூட்டியை ரசிக்கப்படும். இதை சொல்லி எல்லாருக்கும் முழங்குது இல்லை பிரபா. இதான் இல்லை எனக்கு உள்ள பிரச்சனையாக கிடக்கு. மட்டுமில்லை, காவோலியோட பியூட்டியை இது வடிவாக இருக்குன்னு சொன்னால் சில பேருக்கு பிடிக்குது இல்லை. அதான் பிரச்சனையாக இருக்குது. பாருங்க என்ன வடிவாக கொண்டு வந்து ஒன்று சாமானையும் எரிக்காமல் என்ன வடிவாக இதில் கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க எல்லாத்தையும். பிரபா அதுக்குள்ள பாம்பு இருந்தாலும் இருக்கும் கவனம். பாருங்களா இந்த பாருங்க இந்த தாவரத்தை இப்படி காணையில் வாங்கியாது. இங்கே பாருங்களேன், தன்ட்ட வாட்டில் வருது. என்ன நீ மச்சான் இதெல்லாம் வந்து ரசிச்சு பார்த்துருக்கா? அதான் இப்படி கூட்டின்னு வர என்ன வேற சும்மா விட்டு வரேன் தோழி. நீ இது இந்த பக்கம் திரும்பி இப்படி நின்றுவேன். ஓ கடவுளே, அங்க வாங்க அங்கால அந்த மருத மரத்தை இதில் மச்சான் சொல்லு வேலை இல்லைடா பாய். வேறு எவ்வளோ சாமானம் அந்த அதை கொண்டு அதில் அடுக்கி வச்சுக்கிறான். அடுக்கவும் இல்லை, அடுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. இது அப்படியே அந்த அடுக்க இல்லை, அது அப்படியே போட்டு அது இந்த தண்ணி வந்து ஒவ்வொரு அடைக்கப்பட்டது கிடக்கு. அது கிடக்கு. அதுலேயே உள்ள அழகாக இருக்குது. பிரபா இப்படியா நாக்களோட மச்சான் வாழ்றதில்ல. நீ சொல்லேக்க மச்சான், இன்னுமாரி ஒரு ஆக்களோட எனக்கு வாழ்றதில்ல மச்சான். இப்படியா நான் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது கதைக்கிறது இல்லை. கிடக்கிற சந்தோஷம் வேறு ஒன்றும் தேவையில்லை. என்ன வடிச்சு என்னடாப்பா இது ஒரு இங்கே வேறு இதை ரசிக்க தெரியணும். என்ன கேட்டவளே, நீ சொன்ன இதுக்கு பாம்பு இருக்கு, பள்ளி இருக்குன்னு தான் பிரச்சனை. அதுவும் இருக்குன்னு தான் செய்யும். அது பாட்டில் இருக்கு, நம்மளோட பாட்டில் வேணும். அது எங்களை தேடி வராது. அது கடி இப்படி செடிச்சு விட்டா நடக்கும். அதோட மானத்தோம் அவன் இதில் நாங்கள் வந்திருக்கிறோம். அவன் ஸ்பேஸ் அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க, ஒவ்வொரு சாமானையும் என்ன வடிவே ரங்கன் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாரு. இங்கே பாருங்க, இந்த தென்னை
பிரபா இதுக்குள்ளே தேங்காய் இல்லை என்ன இது தேங்காய் இல்லை எடுத்த போனது பரவாயில்ல மற்ற அந்த பழுதா போன தேங்காய் எல்லாம் கொண்டு இதில் கொண்டு வந்து போட்டு வச்சுக்கிறார். இது இந்த லேக்கூன் இப்படி வருது. இப்படி இந்த பிளாஸ்டிக் இதோட வாழ வேண்டி இருக்கால, சில இதில் கொண்டு இதில் கொண்டு ஒதுக்க வேண்டி இருக்குது, சில இந்த இதுக்குள்ள கொண்டு போட வேண்டி இருக்குது. இதுக்குள்ள கொண்டு வந்து வேஸ்டேஜை டம் பண்ண வேண்டியது. இந்த பிளாஸ்டிக்கை இதில் கலெக்ட் பண்ணினோம், எல்லா இடத்தையும் மூட விடாமல். இந்த லேக்கூன் இதத்தை இது பாருங்க கடவுளே, இது அப்படியே விழுந்து உடும்பு இதுக்கால போகுது. உடும்பு போகுது. அதுவும் பாலை விட்டுருக்கிறார் பாருங்க. இது பாருங்க பிரபா அதுக்குள்ளே வரான். அதையும் பாலை விடணும் மட்டும் தான் இந்த இயற்கையை சமநிலை வச்சு பண்ணுறதுக்காண்டி அதுக்கும் ஒரு பதிவிடத்தை கொடுத்துருக்கணும். என்ன கடவுளை, இது இதைத்தான் சொல்கிறது, இயற்கையை ரசிப்பவர்கள். பாருங்க ஐயா, தண்டை பாட்டில் வளர்ற அந்த இது அங்கே இட்ஸ் நைஸ். என்ன சூப்பராக இருக்கு. லகூனோட இந்த சமநிலையை பாதிக்காமல் அதில் இருந்து வந்து இப்படி எங்கேயால பியூட்டியுமே இருக்கு. அந்த பக்கம் பண்ணியண்டா வாத்தியண்டா மணலும் இதுவும், இந்த பக்கம் பண்ணியண்டா லகூனு சம்மந்தமான இது. அதுக்காக தான் இந்த மருத மரத்தை வச்சு எடுத்துருக்குவேன். இதெல்லாம் வச்சாண்டு அங்கே வரைக்கும் கடற்கரையை பார்ப்பாங்க, இங்கே வரைக்கும் இது வித்தியாசமாக இருக்கும். கடற்கரையோட இருக்க மாதிரி இப்படி இருக்கிற மாதிரியே தெரியல என்ன. இது ஒரு வேறு ஏதோ ஒரு தூரத்தில் இருக்கிற ஒரு படலி படலி ஏரியா மாதிரி கிடக்கு. உறவுகளே, இலங்கைக்கு வாங்கோ, வந்து இந்த இடத்தை குறிப்பாக கிழக்கிழங்கையில் உள்ள நாங்கள் வந்திருக்கிற இந்த ரிசோர்ட்டுக்கு கட்டாயம் வாங்கோ, இதை என்ஜாய் பண்ணுங்கோ. நீங்கள் ஒரு இயற்கை விரும்பியாக இருந்தால் நிச்சயமாக தேடி வாங்கோ. இயற்கை விரும்பி இல்லாக விட்டார்கள் கூட இது வந்தால் உங்களுக்கு விளங்கும் எவ்வளவுக்கு நாங்கள் இந்த இயற்கையோடு சேர்ந்து வாழ வேண்டிய தேவை இருக்கின்றது விளங்கும். எனக்கு தெரியும் நீ எந்த அளவுக்கு இந்த மரத்தரையும் ஐ டோன்ட் நோ. இது பாருங்கள், இதுதான் கடவுள் ஐயா எங்கே இருக்குன்னு சொல்லுங்க. இதை பாருங்க, இப்படி ஒரு இடம் நீங்கள் கிடைக்கலுமா? இங்கே பாருங்கள், அந்த வேலியே தண்ணிக்குள்ளே ஒரு மரத்தை நட்டுருக்கிறார். அது எல்லையை பிடிக்குது. அதுக்கு அங்கால தண்ணி, அங்கால மரம், இங்கால எல்லை இல்லாமல் தண்ணி இப்படியே பிறந்து நிற்குது. எது ஆட்டை இல்லைன்னு தெரியாமல் அப்படியே தனக்கு ஏற்ற மாதிரி இடத்தை நிரப்பி பிடிச்சி வச்சு கொண்டு இருக்கிறார். என்ன சாமான் ஐயா அது. இங்கே பாருங்க, பக்கத்தில் அழகான மாமரம். பழைய ஸ்டைலில் இதுக்குள்ளே ஒரு டாய்லெட்டும் இருக்குது. பழைய ஸ்டைலில் குளிச்சுட்டு வந்து உப்பு தண்ணியை கலட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி டாய்லெட் கட்டி வச்சுக்கணும். அதுலேயும் ஒரு அழகு இருக்குது, சிம்பிள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. கொமாட்டில் போட்டு நல்லா அப்படி சுத்த வர இப்படி ஒரு டாய்லெட் இருந்தாலே காணுமே. இந்த டாய்லெட்டை நான் என்னென்று இதை வர்ணிக்கிறேன். இஞ்சி பாருங்க, இந்த டாய்லெட் பிரபா, இது மச்சான், இதுதான்டா டாய்லெட். இதுக்கு மாப்பிளை கட்டு, அதை கட்டு, லைட்டும் கடவுளை இங்கே வேறு கடவுளை இந்த நான் எங்கட விட்டு இப்படித்தான் மச்சான் இந்த வேலி இப்படி பார்த்து கொண்டு இது கிடைக்க மாடா. இதில் டாய்லெட்டில் இருந்தோண்டு கொமாட்டில் இருந்தோண்டு இதை பார்த்து ஒன்றைக்கு இப்படி டாய்லெட். இந்த கட் பண்ணி எடுக்கிறதுக்கு எங்கே கொண்டு ஆர்டர் இங்கே இதில் தண்ணி கக்கூசு கரையிலையா இயற்கையை பார்த்துட்டு
ஆனால் சில பேருக்கு பொம்பளையில் யாராவது கூட்டியிருந்தா பொம்பளைன்னு சொல்கிறதுக்கா நீ கோயக்கூடாது. சில பேர் வந்தால் இஞ்சி வாங்கப்பா இதுக்கு நான் பெற மாட்டேன், இது என்னப்பா இதுக்கு இருக்கிறது, இப்போ இதில் வெளியில் ஓட்டை இருக்க வரியா, அதாயிரம் பாட்பாங்களோ வரியா, ஆரையா உங்களை பார்க்க போகிறான். இஞ்சி பாருங்க காட்டாவுல. இதை நீங்கள் இந்த நேச்சரை லவ் பண்ண இல்லையண்டா தென் நோ பாயிண்ட் ஆஃப் லிவிங் இன் திஸ் பியூட்டிஃபுல் வேர்ல்டு. இந்த துண்டை கேட்க கடற்கரையில் நிற்கிற மாதிரியே ஃபீலிங் இருக்கா? ஜலபாருங்க கடற்கரைங்க இதெங்கனையோ இலங்கையில் நடுப்பகுதியில் எங்கனையோ இருக்கிறோம். இதுதான் கிழக்கிழங்கை, இதுதான் கிழக்கிழங்கை. வாங்கய்யா, தவறப்படாதுங்க இந்த இடங்களை. ரைட், நான் உண்மையாக நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் இந்த தேடி வந்திருக்கிறேன். நேற்று இரவு கிட்டத்தட்ட 24-30 மணிக்காலத்துக்கு கிட்ட தொடர்ந்து ஓடி போய் இங்கே வந்து சேர்ந்துக்கிறேன். இரவாக ஓடி ஏன்னாண்டா ஐ வாண்ட் டு லவ் திஸ் பிளேஸ். ஐ லவ் திஸ் பிளேஸ், ஸோ பியூட்டிஃபுல். முழுமையாக பாருங்கோ, பார்த்துட்டு இங்கே பாருங்க. வீலண்டு போட்டு இன்னும் ஒரு சாமான் இதில் கட்டி வச்சுக்கிறார். இதில் ஒரு சாமான் கட்டொண்டு கட்டி வச்சுக்கிறார். இல்லை, இது ஒரு ஹட். இதில் வீலண்டு இதில் ஒரு நாள் தங்கியிருக்காரு. ஒரு தங்குறதுக்கு என்ன அவர் பெர்மனெண்ட்டாக இங்கே இருக்கிறார். அவர் இதில் தங்கியிருக்கார். இவ்வளோ பெட் எல்லாம் இருக்காரு. ரைட், ஸோ இது ஒன்றும் போகாமல் அவருக்கு உயரத்துலாம் உயர்த்தி வச்சுருக்காரு. உயர்த்தி அதுக்குள்ள அவருக்கு ஒரு பதிவிடம் கொடுத்துக்கணும். இது பாருங்க, இந்த வீட்டை என்ன வழியை வேலி அடைச்சு கட்டி பனம்பாத்தி பனங்கிழங்கு பிடிங்கி பிடிங்கி நாங்கள் இந்த இன்றைக்கு அவிச்சு அந்த பனங்கிழங்கு இதில் இருந்த பூரான் இருக்கும். இது பாருங்க, இது பாருங்க. இதில் பனங்கிழங்கு என்னென்னு வாரன்னு தெரியாக்கள் பாருங்க. கொஞ்சம் நல்லபடியாக போட்டு பனங்கிழங்கு வச்சு வச்சுக்கிறார். இது என்ன ஐடியா ஐயா? பாத்தியிலிருந்து பனங்கிழங்கு வேணும். இந்த இப்படி வரும், அது கிண்டி போட்டு எடுக்கணும். எடுத்து அதை பிறகு அவிக்கிறண்டா அவிச்சு ஒழுங்கா மேட்சோட இதெல்லாம் விடுறாரு. நன்றி பிரபா, நீங்கள் இதை கூடி உண்மையாக எனக்கு இது எனக்கு மட்டும் காட்டல. வெளிக்க நீ அங்கேருந்து வெளிக்கிட்டால அப்போ நான் யோசிச்சேன், சரி நான் போய் மிச்சம் கம்ப்ளீட் பண்ணுவேன். காட்டவில்லை. தேங்க்ஸ் மச்சான், ரியலி அப்ரிஷியேட் மச்சான். உண்மையாக நீ இதுக்கு எனக்கு இந்த சின்ன எனக்கு இல்லை கன பேருக்கு இது வந்து சரியான பிரயோசனமாக இருக்கும். ப்ளீஸ் தயவு செய்து இந்த நேச்சர் லவர்ஸ் வி ஓலா இன் ஒன் டீம், ரைட், இதை உலகுக்கு பரப்புங்கோ. இங்கே பாருங்க, அந்த மரத்தை பாருங்க என்ன வடிவாக இருக்குண்டு. அதில் ஒரு மரம் இந்த வேர் விட்டுருக்கு பாருங்கோ. முக்கோணங்கள் கீர்னு மாதிரி ட்ரையாங்குலேஷனில் இவனு இன்ஜினியர் ஒரு ஆள் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் டிசைன் பண்ணாலும் இந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்து இந்த மரத்தை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மரத்தை பிடிக்க வைக்கிறதுக்கு இயற்கையாக என்ன வடிவாக ஒரு தரம் ரங்கன் இதுக்கு வேறு பிடிச்சப்பட இல்லை. என்ன வடிவாக பிடிச்சிருக்கேன்னு பாருங்க. இது பாருங்க, என்ன வடியாக மேலுக்கு போய் அப்படியே கவ்வி பிடிச்சி வச்சுக்கிறார். இந்த பாருங்க, இதை வந்து காற்று அடிக்காமல் காற்றுக்கு விழாமல் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கீழுக்கு ஒரு பெண்ட்டை போட்டு பிடிச்சி வச்சுக்கிறார். என்ன அப்படியே இதை பார்க்க ஏதோ பைப்பால் போட்ட மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க, பைப்பை போட்ட பிடிச்ச மாதிரி பிடிச்சிருக்கு. இங்கே டயமீட்டர் ஒரு கிரஜுவலாக அப்படியே கீழே விழுத்தி என்னண்டையா இதுதானே. இதில் இருந்தான் சயின்ஸே வருது, இதில் இருந்தான் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கே வருது, தோட்டம் படிக்குது. இயற்கையில் இருந்தான் படிக்கணும். இங்கே பாருங்க, அடுத்தது இது விளங்கப்படுத்தினா எல்லாருக்கும் விளங்குது இல்லை, தான் பிரச்சனையாக இருக்குது. எல்லோரும் இங்கே பாருங்க, இங்கே என்ன வடிவாக நேச்சுரலாக இதுக்குள்ள ஒரு அந்த ஒட்டுண்ணி மாதிரி வார மாதிரி கொடுத்து வச்சுக்கிறார். இயற்கையாக அப்படியே வருது எல்லாருக்கும் பாருங்க. திங்கி இருக்கணும் இது பார்த்துட்டே பாம்பு நீங்கள் கொண்டு வெட்டி போடுவாங்க. வெட்டாக வேணும் வச்சுருக்கோம், அது இயற்கையாக இருக்கும். அது நின்று ஆக்கிலின் சிவானது பட்டு உண்டை பட்டு ஒரு மரத்தை விட்டால் காண மாட்டுவாங்க. அது இதுதான் மச்சான், இதுதான்டாப்பா எல்லாருக்கும் பிளாங்குது இல்லை தானே. என்ன பாடு இதை விட்டு என்ன பாடுமிஞ்சு
ஒரு நீங்க ஆஃபீஸ் வந்து தேத்தனி குடிக்கீங்க அவன் இலங்கையை பார்த்து கொள்ளலாம் இதில் இருந்து தேத்தனியே இங்கே ஓன் ஒன்று யோசிக்கிறான் அதை பார்த்து இதில் சும்மா ஒரு காஃபி ஷாப் மாதிரி இருக்கு என்ன இது ரிசர்ச் இல்லையா ம் இந்த ரூஃப் தான் ம் இந்த ரூஃபை பாருங்கள் என்ன வடிவே ரூஃப் அது இதெல்லாம் மரம் யூஸ் மாதிரியான விஷயம் தான் இது இவட்ட அதான் நான் பார்த்தேன் சொல்லி வேலையில் எஞ்சி வருங்க மேலுக்கு மேலுக்கும் மூட்டேன் எல்லா டிசைனும் மூடலாம் இந்த மேலுக்கு பாருங்க ஹேண்ட் ரைல்ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிறேன் ரெண்டு ம் பெட் போட்டு படுத்துருக்கு இந்த இதெல்லாம் வேலி எல்லாம் மட்டை ம் மரங்கள்ட்ட வடிவேன் இயற்கை எங்கே வருங்க மரங்கள்ட்ட வடிவேன் இங்கே என்ன வடிவே அந்த அப்படி பத்தையா வச்சிருந்தா தான் இப்படி வரும் எங்க இந்த அதில் பத்தையா வச்சிருக்கோம் அப்படி வச்சிருந்தா தான் இப்படி வரும் இப்படி வரும் கடைசியாக நிறைவாக இப்படி ஒரு சாமான் வந்து சேரும் ஹலோ எவ்வளோ வடிவாக இருக்காண்டு சென்டிமீட்டர் பேர் எப்படி இருக்காங்க அந்த ஃபென்ஸை பாருங்க எவ்வளோ ஒரு ஆங்கிளில் அப்படியே கவர நேராக சில பேர் ஃபென்ஸ் அடிண்டா நேர் போஸ்ட் கொண்டு வான்னு நிற்பினோம் இந்த பாருங்க நேர் போஸ்ட்டை கொண்டு வா இது எவ்வளோ வடிவாக இருக்குது இந்த ஃபென்ஸ் நேச்சுரலான அந்த இதில் வளரும் வரையும் இதை தான் மெயின்டைன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நேச்சுரலான வரி அதோட இருக்க வரெல்லாம் வந்து அதெல்லாம் வந்துட்டேன்டா இது இல்லை வர்ற குப்பி எல்லாம் இதான் ஜோதியை வர்ற குப்பியெல்லாம் அது கொண்டு வந்து போட முடியாது டம்மி எவ்ரிவே அப்போ நான் திருப்பி ரீசைக்கிள் இட் என்ன சூப்பர் மச்சான் ரியலி அந்த இப்படியான க்ரியேட்டிவ் ஐடியா செய்கிறாக்கள் வந்து இதைத்தான் இடையில கொஞ்சம் காலம் குப்பி முன்னே எரிக்க வலிக்கிட்டான் எரிக்காது சாம்பல் அதில் அவ்வளோ நியூட்ரிஷனும் போயிடும் அது அப்படியே கீழே போகணும் கிராஸ் ம் லெமன் கிராஸ் ம் எலிஃபென்ட் கிராஸ் லெமன் கிராஸ் லெமன் இஞ்சி பாருங்க இந்த பெரிய பாருங்க இஞ்சி பெரிய பாருங்க எவ்வளோ மை காட் இது இங்கே பாருங்க ஒன்றும் ஆக்கள் வந்து தங்குறதுக்குரிய விடுதிகள் எவ்வளோ வடிவாக சிம்பிளாக காட்டிக்கணும் வந்து ஒன்று போஸ்டர் பாருங்கோ இதை சின்னம் என்ன சொல்லி இதுக்கு ஒரு கம்பியை போட வந்துட்டோம் என்ன வடிவாக டிம்பரில் வச்சுக்கணும் இங்கே பாருங்க இது டிம்பர் போஸ்டர் பாருங்க ஹேண்ட் ரெயில்ஸை பாருங்க இந்த ஹேண்ட் ரெயிலில் முக்கியமாக பாருங்க கீழே உள்ள ராப்டர்ஸ் இங்கே இதை பாருங்கோ அந்த ஹேண்ட் ரெயிலுடைய கொப்பை பாருங்கோ இயற்கையோடையே இப்படி வளைஞ்சி ஒரு மரத்தை படுத்து தேடி பிடிச்சி போட்டிருக்கிறார் கடவுளே இதைத்தான் சொல்கிறது இப்படியான ஐடியா எடுக்கிறாக்களை தான் சொல்கிறது வாழும் தெய்வங்கள்ன்னு சொல்லி இதை மச்சான் மெச்சுறதுக்கு வேர்ட்ஸ் இல்லை என்ன ஆனால் மனுஷன் கட்டில் நல்லா இருக்கு படுக்க உங்களுக்கு ஃபேன் இருக்கு இருக்கு ஆனால் ஒன்றும் இதெல்லாம் மரம் தான் ஒன்றும் கான்கிரீட் கிடையாது இது பாருங்க கட்டில் காலை பாருங்க இதுதான் இந்த இயற்கை ஐயா உங்களை உயர்த்து நிலத்தில் போடாமல் உயர்த்தணும் அவ்வளோதான் தேவை உங்களுக்கு இந்த கட்டில் உங்களோட இஞ்சி வேறு ஜீவாங்க கட்டில் தேங்க்ஸ்ரா சொல்லி வருது இடவழியெல்லாம் மறைக்கும் எல்லாம் பல போட்டு இந்த படி எடுத்து நீ ஓ சூட்டபிளுக்கு பாருங்க எவ்வளோ படி ஆங்கிளாக போகுதுண்டு பிரபா ஜி பாருங்க முஞ்சால கிடைக்க மாட்டாங்க அதை போஸ்டர் பேர் இதில் இங்கே சப்போர்ட்டை கொடுத்து
தேவையானதை மட்டும் பிளாஸ்டிக்கில் போட்டிருக்கு. இது நாங்கள் மரத்தில் பைப் செய்யலாது. ஐயா பதிவு கொஞ்சம் நீட்டி போச்சு. ஆனால் கட்டாயம் நான் உங்களுக்கு காட்ட வேண்டிய பதிவு. இதில் எதையாவது நான் தவிர்க்க இயலாது. அதுக்கான தான் நான் நிறைய எடுத்துன்னு வரேன். ஏண்டா இது நேச்சர் லவர்ஸுக்காக மட்டும் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு சாமான். இது நிச்சயமாக நீங்கள் விரும்புவீங்கள். விரும்புகிற மட்டும் இல்லாமல் மெட்டாக்களோடையும் ஷேர் பண்ணிக்கொள்ளும். கொஞ்சம் பாருங்க, பீச்சை நின்று பார்க்கக்கூடிய மாதிரி கீழுக்கு பாருங்க, நல்ல ஒரு டிம்பர் இதை போட்டு. ஆனால் மரக்கட்டையால் மேலே போட இல்லைண்டா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுண்டு. கூரையை பாருங்கள் என்ன வடி வச்சு வச்சுக்கிறாருண்டு. இதை பாருங்க, பீச்சின் என்ட்ரன்ஸுக்கு என்ன சிறப்பான ஒரு அதுதான் அந்த லைட் ஹவுஸ் இலங்கையின் மோஸ்ட் ஈஸ்டர்ன் பாயிண்ட் என்ன இதான் ஈஸ்டர்ன் எண்ட். இந்த ஈஸ்டர்ன் எண்ட்ன்ற இடம் இதான். ஈஸ்டர்ன்னா அந்த நீளப்போர் இருக்குல்ல, அகலப்போரில் இதான் சங்கமாங்கண்டியும் அங்கால இதுதான் அந்த இதான் இந்த இடம். இல்லை நீங்கள் பார்க்குறது தான் லைட் ஹவுஸ் பீச் ஹட் தான் இந்த இடத்துல பேர். ஓகே, ராவண மீசை அழிஞ்சு போகுது நாங்கள் வச்சுருக்கோம். இந்த இருக்குது ராவண மீசை. ராவண மீசை இருக்குது, அதில் இருக்கிற அந்த ஹட் அதான் இலங்கையின் ஈஸ்டர்ன் பாயிண்டில் உள்ள ஒல்லாந்தர் காலத்திலே அல்லது கட்டின ஒரு லைட் ஹவுஸ். நாங்கள் பருத்தித்துறையில் போய் பார்ப்போம் தானே, அல்லாட்டி காலையில் போய் பார்ப்போம் தானே அந்த முனையல். அப்படி ஒரு முனை தான் இந்த முனை. நீங்கள் இங்கேயும் பாங்கோ. இது எங்களோட ஃப்ரெண்டுன்ற காணிக்கலான் இருக்குது. காணிக்கல இருந்தால் காணிக்கு வழியில் காணி அங்கே இருக்குது, இங்கேலான் இருக்குது. இந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்குது. வந்து பாருங்கோ, என்ஜாய் பண்ணுங்கோ. சரிதானே? அடுத்த முறை இலங்கைக்கு வரைக்கும் இதை தவறாதீங்க, இந்த இடத்தை தவறப்படாதீங்க. இந்த பார்த்தீங்களா முகப்பு எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இங்கே பாருங்க, இந்த மரத்தை வெட்டி போட்டு அதுக்கு மேலே ஒரு தூக்கி வச்சுக்கிறாருண்டா யோசிச்சு பாருங்க. இது எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கி வச்சுருப்பேன் நம்ம. துலா போடுறாங்க. அப்புறம் மோட்டர் வந்த பிறகு துலாக்குது. அப்பா இவர் அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இல்லை துலாக்களையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து போட்டு வச்சுருக்காரு. அதெல்லாம் கட்டடங்கள் இதெல்லாம் முதிரை துலாக்கப்பு. இஞ்சி பாருங்க, இந்த மரத்தை இதுக்குள்ள ஒரு முளைக்கிற மரத்தை இஞ்சி பாருங்களா, ஆலை வருது. அதில் அது அதுக்குள்ளே ஒரு ஆலமரம் மாட்டி கொண்டு வருது. என்ன ஒரு இயற்கையோடு கலந்துருக்கிறாரு. இஞ்சி பாருங்க, இந்த ரீசைக்கிள் பொட்டில் கொண்டு வந்து இதுக்கு போடக்கூடிய மாதிரி வச்சுக்கிறார். வேர்ல்டில் எந்த இடத்த போனாலும், நான் போயிருக்கிறேன் எல்லா இடத்துக்கும், இப்படியான ஒரு நேச்சரோடு கலந்த ஒரு ஹாலிடே பார்க்க வந்து நீங்கள் கண்டுபிடிக்க இயலாது. சேவை செய்து நீங்கள் இஃப் யூ ஆர் நேச்சர் லவர் ப்ளீஸ் கம் அண்ட் என்ஜாய் திஸ் ஒன். இஞ்சி பாருங்க, இது என்ன வடி வச்சுக்கிறேன் நாங்கள். சில க்ரியேட்டிவ் ஐடியா. டயரை போட்டு அதில் ஒரு ஹிஞ்சை போட்டு தேங்க்ஸ் பிரபா. நீங்கள் இதை வந்து எனக்கு இந்த டூரை கூட்டி வந்ததுக்கு உண்மையான நன்றி சொல்லணும் பிரபா. இல்லாட்டி தான் இதை மிஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து பீக் டைமில் சரியான க்ரௌடாக இருக்கும். நீங்கள் முதலே புக் பண்ண வேணும். சரிதானே? இவாங்க இங்கே சிம்பிளாக வந்து என்ன வடிவாக வச்சுருக்கிறார். ரெண்டு இந்த படியல் மறைப்பு போட்டு வச்சுக்கிறார். இங்கே ஒரு மறைப்பை என்ன வடிவாக போட்டிருக்கார். ரெண்டு பேரும் சூர்யா காட்டுது. ஒரு குடும்பத்துக்கு காணும், கப்பலா வாராக்களுக்கு நல்ல வடிவாக காணும். நிம்மதியாக வந்து படுக்கலாம். இஞ்சி வருங்க, டாய்லெட் ரூஃப் பார்த்தீங்களா? இஞ்சி கத்திஸ் மூவி மட்டை. வா சி வாட் அ கிரியேட்டிவ் ஐடியா. இதெல்லாம் எங்கே இருந்து மூளைக்கு கிடைக்குது வரைய இங்கே? என்ன கிரியேட்டிவ் ஐடியாடாப்பா. சும்மா சீலிங்கும் எஸ்பெஸ்லேஸையும் அடித்து நானும் இன்றைக்கு இந்த இடத்த வந்ததில் உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன். எனக்கு ஒரு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம்.
வாழ்க்கையில் இப்படியான இடத்தை பார்க்குறதுக்கு இப்படியான நண்பர்களோட இதை ரசிக்கிறது, அதாவது சிமிலர் திங்கிங்னு சொல்லுவார்கள், என்ன சிங்க்ரனைஸ் பண்ணணும் சரிண்ணே. அப்படியான சிந்தனை உள்ள ஆக்களோட சேரைக்குள்ளே தான் அதோட வேல்யூஸ் விளங்கும். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில பில்டிங்ஸ் வச்சுருக்குறேன். அதை போய் பார்த்தா இன்னொரு பேர் இருந்து, இதை வந்து பார்த்தா இன்னொரு பேர் இருந்தேன். நீ இப்போ பார்க்க அதை செலக்ட் பண்ணுற ஒரு விட்டா இருக்கும். கொண்டு வந்து காட்டாக்கள் இது வேணுமா அது வேணுமா அது வேணும் இன்னொன்று பார்க்க சண்டிலே இருக்கலாம் மாட்டேன். இது ஒரு சிங்கிள் இது பாருங்க, இந்த டாய்லெட்டை பாருங்க, சுத்த வர ஊரில் முந்தி இருக்கிற மாதிரி மறைப்பு கட்டி உள்ள ரெண்டு குளிக்கக்கூடிய மாதிரி கட்டி வச்சுக்கணும். மறைப்பு கட்டி பீச்சில் குளிச்சு போட்டு வந்து இது பீச்சை பார்த்து தெரிஞ்சிருக்கு. இதுலேருந்து நீங்கள் சல்லி அடிக்கலாம். சல்லி அடிக்கலாம் பாருங்க அடுத்த விளையாட்டு இதில் ஒரு ரூம் இருக்குது. சேம் திங் அதே மாதிரி ஃபேமிலி கேட்டு ஒரு ரூம் ஒன்று இருக்குது. இதில் உங்களுக்கு சாமி வைக்கிற கபடு வச்சுருக்காங்களோ இருக்குது. வேறு இடத்த பாவிச்சதெல்லாம் கொண்டு வந்து ரீசைக்கிள் பண்ணி சேவிச்சுக்கிறாரு. புதுசாக ஒரு மரத்தை வாங்கி டிம்பரை வட்டி அதை வேஸ்ட் ஆக்காமல் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்த கபர்ட் முக்கால்வாசி வந்து ஆக்கள் பாவிச்சதை தான் திரும்பி வாங்குறோம். இந்த இதுகளெல்லாம் துலாக்கோல் மற்ற வீடுகளுக்கு போட்டு வந்த கொட்டிகளுக்கு போட்டு வந்து அங்கே இங்கே கைவிட்ட இதெல்லாம் தான் கொண்டு வந்து போட்டிருக்கேன்னு கொண்டு வந்து ரீசைக்கிள் பண்ணியிருக்கு. பழகு கொண்டு வந்து இல்லை இங்கேருந்து வருது அப்படி பக்கம் வலிக்கிட்ட அந்த கபர்ட் கவரை கொண்டு வந்து இந்த ரூஃபுக்கு மேலே அப்படியே கைத்தால கட்டி வச்சு என்ன வடி வச்சு வைக்கணும் பாருங்க, நல்லா இருக்கு. இது பாருங்க மீட்டிங் பாயிண்ட் ரைட். சி இந்த ஃபென்ஸை பாருங்க, ஒரு சின்ன ஒரு ஷிஃப்ட் ஒன்று கொடுத்துக்கிறார். ஒரு மறைவுக்காக ஒரு ப்ரைவேசிக்காண்டி ஒரு ஷிஃப்ட் ஒன்று கொடுத்துக்கிறார். அதில் என்ன ஐடியா, க்ரியேட்டிவ் ஐடியா. ஸோ இந்த ஆள் என்ன ஆர்கிடெக்ட் படிச்சிருப்பாருன்ட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு ப்ரைவசி வேணுமோ? நீங்கள் இந்த இடத்தை எப்படி நடந்து திரிகிறதுக்கு உண்மையில வாழ்க்கையில் இதுக்கு ஒரு தவம் இருந்தால் தான், இல்லாட்டி இதுக்கு ஒரு என்ன வேணும்னு சொல்கிறது, இப்படி கொடுப்பனை பண்ணுறது இதைத்தான். இப்படியான இடங்களை பார்க்குறதுக்கு உலகத்தில் எத்தனையோ புள்ளிகள் இருக்குது. இப்படியான இடத்தை வந்து பார்க்குறதுக்கு இருக்கிறதுக்கு கொடுப்பனை இருக்கும். இல்லை lucky day for you. I am lucky, Machan. Really, I am lucky. I am here today. Lucky day for you. You can note it in your diary. Diary? The real lucky day. Really, அடா உண்மை. இது ஒரு ஜிவர் இப்படி யாராவது இந்த பாரு, இந்த இப்படி ஒரு கோயிலுக்கு திருவிழா இப்படி யாராவது காட்டியிருக்காங்க. இப்படி எங்கேயாவது